Ajima's Holding Hands Kids Play School 11 Sports Day. நம் பள்ளியினுடைய தாளாளர் அருமை சகோதரி அஜிதா அவர்களுக்கும் உடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் சகோதர சகோதரிகளுக்கும் என்னை பள்ளிக்கு அறிமுகம் செய்த எம் பள்ளியினுடைய கராத்தே ஆசிரியரும் இப்பள்ளியின் யோகா கராத்தே ஆசிரியருமாகிய இனிய நண்பர் கார்த்திக் அவர்களுக்கும் விண்ணிலிருந்து இறங்கி வந்த தேவதைகளை போல நல்ல வண்ணமயமான ட்ரெஸ் போட்டு ரொம்ப அழகாக காட்சியளிக்கிறாங்க நம்முடைய குழந்தை செல்வங்களுக்கும் இப்பேற்பட்ட குழந்தை செல்வங்களை பெற்றெடுத்த பெருமிக்க பெற்றோராகிய உங்களுக்கும் முதற்கண் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல அருமையா ஒரு குட்டி வந்து வெல்கம் ட்ரெஸ் சொன்னாரு. நல்ல அந்த குட்டிக்கு நல்ல ஒரு கரவொலி கொடுங்களேன். ரொம்ப அருமையா எந்தவித தங்கு தடை இல்லாம பேசினாங்க. குழலினது யாழினது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்றார் திருவள்ளுவர். கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் தெரியும், குழலோசை இனியது யாழோசை இனியது என்று கூறக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து தம் வீட்டில் உள்ள குழந்தைகளுடைய மழலை சொற்களை கேட்காதான் இருப்பாங்க. கண்டிப்பா அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த குழந்தைகளை பார்த்த உடனே இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிரும். நம்மள பல பேர் பார்த்துருப்போம், அம்மா வீட்டோட பேசாம இருந்திருப்பாங்க, அப்பா வீட்டோட பேசாம இருந்திருப்பாங்க. அந்த பேச்செல்லாம் எப்ப ராசியாகும், இந்த அம்மா வீட்டு அப்பா வீட்டோட உள்ள பகையெல்லாம் எப்ப ராசியாகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான். ஒரு குழந்தை பிறந்துட்டாலே அந்த வீட்டுல பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அரசு ஒரு வாசகம் சொல்லும், நாம் இருவர் நமக்கு மூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. காலப்போக்கில் அது நாம் இருவர் நமக்கு இருவர் ஆச்சு. தொடர்ந்து நாம் இருவர் நமக்கு ஒருவர். ரீசெண்டா ஒரு கூட்டு வரதா சொல்றாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நாமே குழந்தை, யார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை அப்படின்னு. இது ஒரு மோசமான விளைவை நோக்கி சென்று கொண்டிருக்கும். சரிங்களா? ஸோ நிச்சயமாக இப்படி ஒரு சூழல் வந்து நம்ம நாட்டில் ஏற்பட்டக்கூடாது. குழந்தைகள் அனைவரும் கள்ளங்கபடம் இல்லாதவர்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த குழந்தைகளை பார்த்தாலே நமக்கு மனசு அப்படி பூரிச்சு போகும். அவங்களுக்கு எதை மறைக்கணும் எதை சொல்லணும் அப்படின்னே தெரியாது. ஒரு வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்து அப்பாவோட பேசிட்டு இருந்திருக்காரு. அந்த குழந்தை வந்து அப்பாவுடைய காதல ஏதோ சொல்லுது. அப்ப சொல்லும் போது இப்படிலாம் பேசக்கூடாது, அங்கிள் வந்திருக்காங்கல்ல சத்தமா சொல்லு அப்படின்ட்டு. உடனே அந்த குழந்தை என்ன சொல்லிருச்சு, வீட்டுல பால் பாக்கெட் இல்ல, நீங்க வாட்டுக்கு அங்கிள் டீ குடிக்க சொல்லிடுறாங்கன்னு சொல்லி அம்மா சொல்லி விட்டாங்க அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லிருச்சு. நம்ம வீட்டுல ஏதாவது பொருள் இல்லாட்டி பக்கத்துல இரவல் வாங்குவோம், நமக்கு தெரியும். அப்போ ஒரு குழந்தை போய் பக்கத்து வீட்டுல போய் சக்கரை கேட்குது. உடனே அவங்களும் சக்கரை கொடுத்துட்டு வெரி குட் ராட்சல்லாம், அம்மா வேற என்னடா சொன்னாங்க அப்படின்னாங்க. அந்த லூஸ் ஆண்டி கொடுக்காட்டி மாடி வீட்டு மல்லிகை ஆண்டிகிட்ட வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லிச்சாங்க. இது கூட எங்க பள்ளியில சில அனுபவங்கள்லாம் நடக்கும். நான் பணியாற்றக்கூடியது ஒத்தக்கடை அரசு பள்ளி. எங்க பள்ளி சற்று பெரிய பள்ளி தான். எங்க பள்ளிக்கு வராத விஐபிஸ் யாரும் இல்லை. மினிஸ்டர்லேருந்து கல்வி அமைச்சர்லேருந்து கல்வித்துறை செயலர், மாவட்ட ஆட்சியர், எல்லா அனைத்து இயக்குநர்களும் என் பள்ளிக்கு வந்திருக்காங்க. என்னுடன் பணியாற்றும் ஆசிரியரும் வந்திருக்காங்க. அவங்க பேர் அக்னிசி, நீங்க தான் படிச்சுட்டு இருக்காரு. அப்ப எங்க பள்ளிக்கு யாராவது நாங்க எப்பயுமே அலர்ட்டா பள்ளியை சிறப்பா வச்சிருக்கோம். யாராவது விசிட்டர்ஸ் வந்தாங்கன்னா எல்லாம் ரஜினி மாதிரி தான் வருவாங்க. எப்ப வருவாங்க எப்படி வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா யாரும் வகுப்புல ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இல்ல டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருப்பாங்க. அப்ப நாங்க வந்து ஆசிரியர்களுக்கு ஒரு எச்சரிக்கைக்காக சொல்லி விடுவோம், இப்போ பிஓ மேடம் வந்திருக்காங்கன்னு சொல்லிடு அப்படின்ட்டு. அவங்க ரவுண்ட் அடிச்சு வந்து பிஓ மேடம் உள்ள கிளாஸ்லயும் பிஓ மேடம் வந்திருக்காங்களா பார்த்துக்கோங்கன்ட்டு போவாங்க. அவங்களுக்கு தெரியாது. எதுக்கு சொல்ல வரோம்னா, இது போன்ற சூழ்நிலையில குழந்தைகள்கிட்ட தான் இருக்கும். வயது ஆக ஆக நம்ம குழந்தைகளுடைய மனசு மாறிக்கொண்டே வரும். இதை வந்து நம்ம நேசிக்கணும். குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசுலயே நல்ல ஒரு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். Children are like wet cement. Whatever falls on them, they make an impression. அதாவது ஒரு ஈரமான சிமெண்ட்ல நம்ம காலை வச்சா நம்ம காலை அச்சு விடும், கையை வச்சோம்னா கையை அச்சு விடும். சின்ன குழந்தைகளை நம்ம எப்படி மோல்டப் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. குழந்தைகள் வந்து நம்ம சொல்றதை செய்யறதை விட நம்ம செய்யறதை தான் செய்வாங்க. செய்யலாம். நடிகர் சிவகுமார் உங்க எல்லாருக்குமே தெரியும். அவரை பார்த்து ஒரு நிருபர் கேள்வி கேட்டிருக்காரு, உங்களுடைய குழந்தைகள் நடிகர் சூர்யா, நடிகர் கார்த்திக்லாம் இருக்காங்க, மற்ற நடிகர்கள்ல இருந்து ரொம்ப மிகச்சிறந்த ஒரு ஒழுக்கமானவர்களா இருக்காங்க, இது எப்படின்னு கேட்டப்ப அவர் என்ன அறிவுரை சொன்னீங்கன்னு கேட்டிருக்காங்க. அவர் அப்ப சொல்லியிருக்காரு, நான் ஸ்பெஷலா எந்த அறிவுரையும் சொல்லலை. எனக்கு திருமணம் ஆனதுல இருந்து என்னுடைய மனைவியோடு நான் சண்டை போட்டதில்லை. குறிப்பா குழந்தைகள் முன்னாடி நான் சண்டை போட்டதே கிடையாது. அதே போல நான் நல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தேன்
அப்படின்றது. ஸோ அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ டோன்ட் ஒரி, சில்ட்ரன் நெவர் லிசன் டு யூ, ஒரி தட் தே ஆர் ஆல்வேஸ் வாட்சிங் யூ. குழந்தைகள் வந்து நம்ம சொல்றதை செய்யறதை விட நம்ம செய்யறதா செய்வாங்க. ஒரு ஃபேமஸ் செய்தியே இருக்கு, குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசவில்லை, கேட்ட வார்த்தை பேசுகிறார்கள். ஸோ குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ரோல் மாடலா இருக்கணும். அதே போல குழந்தைகளுக்கு தோல்வியை கற்றுக் கொடுங்கள். ஏன்னா எடுத்தோடனே இப்படி சொல்றோம்னு பார்க்கக்கூடாது. பெரும்பாலும் இப்ப வீடுகளில் ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இருக்கு. நம்மளுடைய மனோபாவம் என்னவா இருக்கு அப்படின்னா, எனக்கு இது கிடைக்கல, என்னுடைய குழந்தைக்கு கிடைக்கணும், நான் அனுபவிக்காததை என்னுடைய குழந்தை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம தோல்வியோட கற்றுக் கொடுக்கறது. குழந்தை ஒரு பொருள் கேட்ட உடனே வாங்கி தரதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு ஆரம்பத்தில் வாங்கி கொடுத்துருப்போம். அடுத்து போக போக ஒரு வாரம் ஆகட்டும், இப்ப அப்பாட்ட காசு இல்லை, காசு இருந்தா கூட அம்மாட்ட காசு இல்லை, நம்ம அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த ஏமாற்றமே சிறு வயதிலிருந்து ஏமாற்றத்தையும் தோல்வியும் சந்திக்காத குழந்தை பெரியதாகும் போது, பெரிய குழந்தையாகும் போது, வாழ்க்கையில தோல்வி நடக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனநிலைக்கு வந்துருக்கு. குழந்தைகள் எப்ப இருந்து கற்றுக்கொள்றாங்க யாருக்காவது தெரியுமா? அந்த லேர்னிங் எப்ப இருந்து ஆரம்பிக்கிறா? வாத்தியார புத்தனை கேள்வியா கேட்கிறாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. தாயின் கருவறையில் இருந்து கற்றல் நடக்கிறது. உங்க எல்லாருக்குமே தெரியும், மகாபாரத கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் சொல்லக்கூடிய நிகழ்வும் உங்கள் பெரும்பாலானவருக்கு தெரிந்திருக்கலாம். மகாபாரதத்துல அர்ஜுனனுடைய மனைவி சுபத்ரா, அவங்க பேரு, அவங்க கருவுற்று இருக்காங்க. அவங்களுடைய அண்ணன் பகவான் கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது போர் சம்பந்தமான சில செய்திகளை சொல்றாரு. போர்ல சக்கர வியூகத்தை உடைத்து கொண்டு எவ்வாறு செல்வது அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவங்க தூங்கிடுறாங்க. சரி, தூங்கிட்டாங்கன்னு அதோட நிப்பாட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க சில மாதங்கள் கழித்து ஒரு குழந்தை பிறந்து அவர் ஒரு இளைஞனா அபிமன்யு என்ற பெயரோட ஒரு வீரமிக்க இளைஞனா இருக்காரு. இப்ப மகாபாரத போர் நடக்குது. பாண்டவர்கள் ஒரு பக்கம், அவங்க கௌரவர்கள். அபிமன்யு போருக்கு போறாரு. சக்கர வியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே போய்விட்டார். திரும்ப வர்றதுக்கு அவருக்கு தெரியல. ஏன்னா கிருஷ்ணர் சொல்லும் போது கருவிலிருந்து அந்த குழந்தையாக அபிமன்யு சக்கர வியூகத்தை உடைப்பதை மட்டுமே கேட்டிருந்தார். பட் அந்த உடைச்சிட்டு உள்ள போயிட்டு வெளியில வர்றது அவருக்கு தெரியல. ஸோ வந்து குழந்தையினுடைய கற்றலானது தாயினுடைய கருவறையில் இருந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸோ குழந்தைகளுக்கு நல்ல ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். அதே போல குழந்தைகளுக்கு பகிர்வு, ஷேரிங்கை கற்றுக் கொடுங்க. முன்னாடியெல்லாம் பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவாங்க. இப்ப ஒரு சில பெற்றோர் என்ன பண்றாங்க, தம்பி உன் சாப்பாட்டுக்குள்ள அம்மா என்ன பண்ணிருக்கேன், சிக்கன் வச்சிருக்கேன், மட்டன் வச்சிருக்கேன், அந்த ஃப்ரெண்ட் அவன் இருக்கான் பாரு, அவனும் ஷேர் பண்ணாம அப்படியே சாப்பிடுறா. இந்த மாதிரி தவறான வழிகாட்டுதல் நம்ம கொடுக்க கூடாது. பகுத்துண்டு பள்ளியில் ஒன்புதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. நம்ம குழந்தைகளுக்கு ஷேர் பண்ணி சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு பண்பை சொல்லிக் கொடுக்கணும். அதே போல ஒவ்வொரு சூழ்நிலை, இப்ப நல்ல குழந்தைகள் அருமையா பேசுறாங்க, நல்ல நம்ம குழந்தைகள் தான் உற்சாகமா கரவுளை எழுப்பி அவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தெரிவிக்கணும். ஏன்னா பாராட்டு வந்து சின்ன குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியாள் வர எல்லாருக்குமே நல்ல ஒரு கலைஞனுக்கு தேவை பாராட்டு. அதே போல குழந்தைகளுக்கு நல்ல பரிசு கொடுத்து ஊக்கப்படுத்துங்க. இன்று ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் இன்று ஊக்குவிப்பவனும் நாளை தேக்குவிப்பான் என்று சொன்னார் வாலி. ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் இன்று ஊக்குவிப்பவனும் நாளை தேக்குவிப்பான். ஸோ மோட்டிவேஷன் தான் வெரி மஸ்ட். ஸோ பெற்றோராய் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு நமக்கு கிடைத்த இந்த அருமையான குழந்தை செல்வங்களை மென்மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல கேட்டுக்கொண்டு எனக்கு இனிய வாய்ப்பளித்த இப்பள்ளி நிர்வாகத்திற்கு மீண்டும் ஒரு முறை உளமாற நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.